இவ்வளவு நேரம் ஃபாரின்குள்ள தானே இருந்தா. இப்போ அப்படியே கண்ணை மூடி எங்க கூட்டு போறோம்னு மட்டும் பாரு. இவ்வளவு நேரம் நீங்க பார்த்தது டைட்டானிக்னா, இப்ப நீங்க பார்க்க போறதாங்க எங்க சொந்த ஊரோட வைபு. எக்ஸிபிஷன் வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லைன்னா எக்ஸிபிஷனே எண்ட் ஆகாது. ஸோ அப்படி ஒரு இடத்துக்குள்ள வந்துட்டோம். வாங்க, இது நம்ம உலகம். பேட்மேன் முகமுடி போட்டுருவியா? முகமுடி போட்டு பேட்மேன் ஆயிருவாங்கல்ல. பேட்மேன் சொல்லாத. அதான், அதாவது இங்க ஒரு சில இதெல்லாம் இருக்கு. அதாவது இந்த மாதிரி இது என்ன பேர் சொல்லுவாங்க, டெல்லி அப்பளம், ராட்டந்தூரி, பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, இது எல்லாமே இருக்கிறது காமனான எக்ஸிபிஷன் கிடையாது. அப்புறம் இந்த வளையம் எல்லாம் போடுவாங்க. அது கண்டிப்பா இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா எனக்கு விழுந்தது இல்லைங்க, அதுதாங்க இருக்கிறதுல. இது கிட்ஸுக்கான டாய்ஸ் தான் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா. ஏங்க அதை எடுக்காதீங்க. யார் பாது அந்த பக்கம் வந்து உமன்ஸுக்கான அந்த அக்சசரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து சுத்தி பார்ப்போம். எவ்வளோக்கு எவ்வளோக்கு விளையாட்டு பொருள் இருக்கோ அதே மாதிரி நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி புக்கும் வச்சிருக்காங்க. புக்கெல்லாம் இருக்கா? ஆமா. அப்ப அதுவும் நமக்கு தேவையில்லை. சாப்பாடு வச்சிருக்காங்க, அல்வா அதையும் நாங்க போயிருவோம். இதே சின்ன வயசுல கலர் கலரா வெட்டி வெட்டி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கலர்லயும் ஒவ்வொன்றும் சொன்னாங்க. எவ்வளவு ட்ரிக்கா வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இப்படி வந்து இப்படி போற மாதிரி. ஏன்னா அப்படியே போன இந்த கடையில பார்க்க மாட்டோம்ல. அந்த கடையை பார்க்கவே நடுவுல ஒரு டார்கெட். ஓகே गाइस, இப்போ நம்ம அடுத்து தான் போயிட்டு இருக்குது. ஏங்க கன் ஷூட் ஒன்னு இருக்குங்க, அதெல்லாம் ட்ரை பண்ணலாமா? அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ரொம்ப நாள் ஆசை. வீடியோ எடுக்கிற சாக்குல நான் சொல்லி கேட்டு வந்துருச்சு. ஏடி வந்துருச்சா? இதெல்லாம் ட்ரை பண்ணலாமா? வேற ட்ரை பண்ணலாம். ஆனா ரேட் ஓவரா சொல்லுவாங்க. எவ்வளவு? அதனாலே சின்ன வயசுல இருந்தே நான் விளையாடவே மாட்டேன் தெரியுமா? ஏன்னா விழுவாதா? எனக்கு கிரிக்கெட்னா கேட்ச் பிடிக்க தெரியாது. இந்த மாதிரிலாம் ரிங்கு போடணும்னா கரெக்டா ரிங்கு போட தெரியாது. டைட்டானிக் படம் என்னன்னு தெரியாது. அதனால நான் சின்ன வயசுல இருந்து கேம்ஸ்ல இருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருந்தேன். இப்பவும் தள்ளி தான் இருக்கு. பாக்ஸரும்ப பாக்ஸிங்கிறது கேம்ல வர என்ன வரும்? சும்மா அடிச்சு போட்டு வந்துட்டு இருக்கலாம். ரெண்டு குத்து Meanwhile, அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அதுவும் கேம் தானே. நீங்க இப்ப நீ விளையாட மாட்டப்ப பேசிட்டு அப்படியே கூட்டு போயிடலாம்னு பாக்குறேன். என்னோட நோக்கமே இங்க எந்த காசும் செலவு பண்ணாம வெளியே போறேன். 6 ரூபாய் 50 ரூபா கால்ல வீசணுமா அப்படியே? இதுல கரெக்டா விட்டு முன்னாடியே சொன்னீங்களா டிவி உடைச்சு போய் அம்மா அவன் போடுன்னா போட்டுடுவாமா. கொஞ்சம் கஷ்டப்பட தேவையில்ல. இங்க வச்சு பாலை உருட்டி விட்டோன்னு வச்சுக்கோ. அவங்களோட சூட்சமே அதுதான். நீங்க என்ன போறியோ அந்த நம்பர் அதுல இருக்காது. இந்த கணக்குல பில்டிங் ஸ்ட்ராங் கணக்குல கொஞ்சம் வீக். ஏமாத்திட்டாங்க. இல்ல அந்த மாதிரி தான் இருக்கும். சோ அப்படிதான் இருக்கும். 35. சரி வேணா ட்ரை பண்ணி வேணா. எவ்வளவுக்கா இது? 50 ரூபாயா? 50 ரூபா சொல்றாங்க. அக்கா அதுல ஒரு 2 பால் மட்டும் கொடுங்க. நான் ஒரு பால் ட்ரையல்ஸ் போட்டு பார்க்கலாமாக்கா? கரெக்டா விழுந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன். பால் எடுத்து பால் வெயிட் இல்லடா. அப்படியா? காத்து அடிச்சா பறந்துற மாட்டிருக்கு. சும்மா இங்க ஏய் गाइस, நான் ஃபர்ஸ்ட் ஒரு கேம் வந்து விளையாட போறேன். அதுவும் ஃப்ரீயா ஒரு பால் போட்டு பார்க்கலாமான்னு கேட்டேன். போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். எந்த பொருள் இல்ல, அதனால தான். சும்மா ஃப்ரீயா போட்டு பார்க்கறதானே. போட்டு பார்ப்போம். இப்ப பாருங்க, கரெக்டா நான் 4ஆம் நம்பர்ல இத போட்டேன்னா நான் நீ எல்லா எடுத்து விளையாட போறேன். போடலைன்னா அப்படியே கம்முன்னு அடுத்த கேம்ஸ் போக போறோம். இப்ப 4ஆம் நம்பர் கரெக்டா இங்க வச்சுங்க. கரெக்டா இந்த பாலை கரெக்டா 4ஆம் நம்பர்ல போடணும். அது அங்கதான் 4 இருக்கு. பாலை போடுறேன். பாலை கரெக்டா போட போறேன். ஓகே போடு. வைக்கிறேன். ஐயா இங்க வச்சிட்டேன். 4 இங்க இருக்கு. அதே மாதிரி ஏமிங் பண்றோம். அம்பு போறது போய் 2லயும் 3லயும் நிக்க போகுது பாரு. ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுது. நான் சொல்றதுல தான் விழுந்திருக்கு. 2ல விழுந்துருச்சு. இப்போ என்ன புரியுது? 4க்கு ஏம் பண்ணா வடக்க இருந்து கிழக்க காத்தடிக்கும் போது 2ல போய் விழுகுது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சிட்டு அப்படி இல்ல. இப்ப காத்து எந்த திசையில அடிக்குன்னு பாக்குறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. அப்படிதாங்க பாப்பாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக். ஆமா. சரி ஓகே गाइस, எப்படியே விளையாடியாச்சு. a few moments later. ஜாலியா இருக்குல. எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு மாதிரி குட்டி குழந்தையாக மாறி எல்லா பக்கம் ஓடி ஆடி விளையாடணும் போலே இருக்கு. அவர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. வாங்கண்ணா வாங்கண்ணானே, வாங்கண்ணா வணக்கண்ணானே, வாங்க போய் பாப்போம். பாவமா வச்சுக்கோ. வாங்காம போல A few inches later. ஃபைனலா
அண்ணனோட இதுக்கு வேற லெவல்ல உள்ள போய் எடுத்துக்கலாமா? உள்ள போயிட்டு உள்ள வந்து எல்லாரும் மேல நின்னு பாத்துப்பீங்க. இப்ப உள்ள போய் பார்க்க போறோம். गाइस ஃபைனலா வந்து உள்ள போய் பார்க்குற மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்துக்கலாம். உள்ள போய் பார்க்குற மாதிரி. गाइस ஆஹா எனக்கு இருக்கு ஒரு சிங்கத்தை கூண்டுல போட்டு அடிச்சா எப்படி இருக்கும்? இருக்கு ஒரு சிங்கத்தை கூண்டுல போட்டு அடிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சமையா இருக்கு. ஆக்சுவலா இதுக்கு நடுவுல நின்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். ஏங்க இந்த பழங்க இவ்வளவு கார தாங்குதாங்க. இதோ பாரு அது இங்க இருந்து பார்க்க ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. நாவர்கடா ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரணும் முடியாது. நல்லா இருக்குல்ல? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம்? நீங்க தான் ஓட போறீங்களா? நீங்க தான் ஓடுவீங்களா? ஐ ஸ்டார்ட். கரேகா அண்ணன் உட்காந்து இப்ப வந்து இன்னைக்கு பிரேக் எங்க இங்க இருந்து பிரேக் காணுங்க. பிரேக்ல இறங்கி நான் இழுத்து பிடிச்சு வர்றேன் வண்டியை. அந்த சத்தம் சவுண்ட் கேட்டீங்களா? சுசுகியோட சவுண்ட். அப்பா அப்படிதான் இருந்த வண்டி. அவ்வளவுதான். வண்டி அப்படியே அதிருதுங்க. செம்மையா இருக்கு தெரியுமா? இந்த வண்டியா? எங்க அப்பா வச்சிருந்தாரு இந்த வண்டி. அடுக்கலாம். கார்ல போவோமா? கார்ல எல்லாம் போலாங்க. டூ வீலர்ல போறதுக்கு எப்படி இருக்கு? கார்ல போனா எப்படி இருக்கு நினைச்சு பாரு. கார்ல மாட்டி விட்டுருவாங்க. எனக்கு இந்த பலகை நினைச்சதாங்க பயமா இருக்காங்க பாருங்க. அந்த பலகையில சைடுக்கு எல்லாம் உடைஞ்சிருக்கு பாருங்க. அவன் அதே இந்த ஓட்டம் ஓடுறான். மாஸ்டர் சூப்பர் வெரி குட் நைஸ். எனக்கு இவ்வளவு பாட தெரியும்டா. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி கிறுகிறுன்னு ஆயிடுச்சு. அவர் சுத்தி பாக்குறதுக்கு. அப்பா नाम क्या है? யோகேஷ். நம்ம தமிழ் பேர் வரதா இருக்கு. கொஞ்சம் தமிழ். 2 மினிட் ஓகே 5 गाइस ஒரு 2 மினிட் எங்களுக்காக வீடியோ பாருங்க. கார் ஓட்டுறீங்க. ஆடி காருங்க அது. சும்மா நார்மல் கார்ல ஆடி கார் அப்ளை பண்ணலாம். கிளம்பறங்க போயிரா புல்லட் பாண்டி. அவரோட பேர் தான் வந்து கிங் காங். அரே சாலா சங்க துருவே. இப்போ பாத்தீங்கன்னா இவரு தான் வந்து பேக் சீட்ல உட்கார்ந்துட்டேன். இது பண்ண போறாரு. சாகசமா பேக் சீட்ல உட்கார்ந்துனா நீ. நான் பின்னாடி உட்கார்ந்துக்கலாமானா? நல்லவதாயா? உட்கார்ந்துக்கலாமா? गाइस அவர் வந்து சாகசம் பண்ணும்போது நான் ஆக்சிலேட்டர் கொடுக்க போறேன். எப்படி இருந்தாலும் என் பிளான் சக்சஸ். அது என்ன பிளான்? ஏத்தி விடுறது. ஆச்சி மேல இருந்து பாப்போம். அது புல்லட்லங்க. நார்மல் வண்டில ஓடுனதுக்கு எனக்கு அள்ளு விட்டுருச்சு. புல்லட் கொஞ்சம் ரிஸ்க் நினைக்கிறேன். சும்மா உடையுது. மறந்து விட்டாங்க. முடியல. அவர் பாத்தீங்கன்னா கையை விட்டுட்டு கால்ல ஹேண்டில் பண்ணி ஓட்டிட்டு இருந்தாருங்க. எனக்கு பாரு லைட்டா என்னடா உனக்கு புல் அரிக்குது. அரிச்சிருச்சு.
எனக்கு குளிர்தான் அடிக்குது. ஆனா உண்மையா பார்த்து திடீர்னு 2 பேரும் கையை பிடிச்சிட்டாங்க. புல்லட்ல வந்தவரும் அந்த சுசுகில ட்ரிபிள் மாதிரி என்ன இப்படி பிடிப்பாங்களா? அப்படி பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. அடுத்த செகண்ட்ல பார்த்து திடீர்னு மாருதி கார் வந்துருச்சு. மாருதி 800 அவரு பாருங்க, அவர் ஸ்டீரிங் விட்டு ஓட்டிட்டு இருக்காரு, வெளிய வந்து கை கட்டிட்டு. அது வேற லெவல். அது நம்மளே பைக்ல போறதுக்கு ஹெல்மெட் போட்டு சேஃப்டின்னு பாக்குறோம், மூஞ்சி கொண்டு கட்டறாங்க, அது ஒண்ணு ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா சேஃப்டி முக்கியம், அதையும் சொல்லிரணும் இல்லையா? ஆனா சேஃப்டி முக்கியம், எல்லாமே பிராக்டிஸ் பண்ணி அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி பண்றாங்க. ஆனா அவங்க வந்து சத்தியமா சொல்றாங்க 80 ரூபாய் வந்து அவங்களுக்கு இந்த காசு போறது வந்து ஒர்த்து தான். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா. அடுத்தது பாப்போங்க, போலாமா? அதுல வந்து புல்லட்ல ஓட்டுனது அண்ணா செமையா ஓட்டுனீங்க. வேற லெவல் மாஸ். ப்ரோ கையெல்லாம் போட்டுருக்கு பாருங்க ப்ரோ. எப்படி இதுலயா? ஐயோ விழுந்ததுல இந்த இடத்துல அடி விட்டுருச்சு. பி சேஃப். அடி விட்டுருக்கு. நல்லா ஓட்டுனீங்க, நல்லா ஓட்டுனீங்க தம்பி. ப்ரோ இவர் மாருதி 800 இவர்தாங்க மாருதி 800 ஓட்டுனவர். சூப்பர்ண்ணே. தேங்க்ஸ். ஓகே நம்ம அடுத்து நம்மளோட டார்கெட் அந்த அத வாங்க ஜெயண்ட் வீல் இல்ல ராட்டாந்தூரி வாங்க போலாம். ஒரு சைடு மண்டல வந்து போறா. அப்படியே ஒரு காமியா ப்ரோ வாய விட்றா வந்து. ப்ரோ பாத்தீங்களா, 2 பேத்துக்காக ஓட்டிட்டு இருக்காங்க, 4 பேத்துக்காக ஓட்டிட்டு இருக்காங்க. இங்கே விளையாடி பார்த்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ப்ரோ சின்ன வயசுல தான் ஊதும் போது வரல, இப்பயும் வர மாட்டேங்குது ப்ரோ. ஏய் இது எப்படி தெரியுதா? நான் தான்டா லியோ. சின்ன வயசுல பம்பர் விட்டு விளையாடுவோம்ல, அந்த ஒரு கேம் இருக்கும், கார்ட்டூன்ல எல்லாம் பாத்திருக்கேன். 2 பேரும் பேட்டில் போடுவாங்க. இது சயின்ஸே இருக்கு இதுல. இப்ப பாத்துங்க, இப்ப இருக்குல சுத்தணும், சுத்தும் போது என்ன ஆகுதுன்னா உள்ள வந்து ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு, அது சுத்துது. சுத்திட்டு பேட்டிலுக்கு தயாரா அப்படின்னு கேட்கணும். உள்ள வந்து எந்த காசுமே செலவு பண்ண கூடாதுன்னு நினைச்சேங்க. கடைசியா என்னையே இதுக்கு செலவு பண்ண வச்சுட்டாங்க. காசை நீங்க 2 வாங்கிட்டோம். இவரோட குழந்தைக்கு 2 குழந்தை. நல்ல எடிட்ல கட் பண்ணிடுங்க. அதெல்லாம் கட் பண்ணாதீங்க, போடுங்க. வீடியோ சித்தன்னாவே போடுறாரு. இல்ல நான் சொல்றேன். எங்க அக்கா பையனுக்கு இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப பிடிக்கும், அதனால அவனுக்காக ஒண்ணு வாங்கியிருக்கேன். அடுத்து ஒரு பொண்ணுக்கு ஒண்ணு பிடிக்கும், அந்த பொண்ணுக்காக ஒண்ணு வாங்கி வச்சிருக்காரு. 2 இந்த அக்கா தங்கச்சி அப்படின்னு ஒரு கேரக்டர் இருந்தாலே ஒரு சண்டை, எப்படா இவனை இது பண்ணுவோம் அப்படின்ட்டே இருப்பாங்க. ஸோ எங்க அக்கா பையன் ஆதிரனுக்காக இது. இந்த கேப்ல நம்ம ஒரு ஐஸ்கிரீம் கேட்டா வாங்கி தருவாரு. அது வைக்கணும், அது வரைக்கும் நீங்க வச்சுங்க. நான் ஐஸ்கிரீம் வீடியோ எடுக்கணும். அதோட போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போனா இன்னும் செம்மையா இருக்கும். இல்ல ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு போனா சூப்பரா இருக்குங்க. இல்லைங்க செம்மையா இருக்குங்க. காசு செலவு வைக்கிறேன். ஓகே அண்ணே 2 கோன் ஐஸ்கிரீம், கோன் ஐஸ்கிரீம் 3 ஐஸ்கிரீம் எவ்வளவு ப்ரோ? 50. அப்ப ஒண்ணு போதுன்றாரு. நீ ஒண்ணு போதும் தானே உனக்கு? ஆமா பாவா அவருக்கு ஒன்ன வச்சு நீ கொஞ்சம் நான் கொஞ்சம் நம்ம கேமராமேன் கொஞ்சம் சாப்பிட்டு நல்லா குடும்பத்தை வளர்த்துவோம். இது ஒண்ணு வாங்கி நல்லா இருக்கு. கேமராமேன் நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. நான் போறேன் எனக்கு வேணாம். பாவம் அவருக்காச்சும் ஒன்று வாங்கி தந்துடுறேன். இன்னொன்று கொடுத்துருங்க. கேமரா ரொம்ப ஆசைப்பட்டாரு ஐஸ்கிரீம் வேணும்னு, அவருக்காக வாங்கி கொடுத்தோம். தேங்க்யூ. அண்ணா தண்ணி தான் கிடைக்குதுண்ணா, ஜூஸ் வாங்கி தானா? வாங்கி கொடுப்பா. நான் ரொம்ப நேரம் ஆசைப்பட்டு டெல்லியா போலாங்க. வாங்க கூட்டிட்டாங்க, வா அதை போட்டுக்குள்ள போயிடும். ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு போலாம்டா. அது ஒரு பீஸ் தானே சாப்பிட முடியும். வாங்கினா ஏன் நான் அன்னைக்கு ஒரு நாள் வாங்கினா ரொம்ப பெருசா இருந்தது. ஒண்ணுதான் சாப்பிட்டா அப்புறம் பாதி உடச்சு போட்டு தான் வந்தேன். சரி ஒரு சின்ன பிளஸ் ஆகுது. அப்படியே வந்ததுல அதான் பண்ணிட்டு இருக்கோம். மண்ணு யாராவது இருக்காங்களா? யாரும் இல்ல. நீ அதை உடைக்கும் போது நான் அதை உடைக்கிறேன், யாருக்கும் டவுட் வராது. டெல்லி அப்பளம் சாப்பிட தயாரா கைஸ்? வரீங்களா? என்ன பண்றீங்கன்னு பாத்துட்டு இருக்காரு. அங்கிருந்து வராரு பாரு, அப்படியே சைலண்டா தூரம் பண்ணி பாத்துட்டு இருக்காரு. என்ன பண்றாங்க நாம தெரியல. நான் சின்ன பீஸ் எடுக்கிறேன். எடுத்துக்குமா? சரி வாங்க எடுத்துக்கிட்டாரு. இதுக்கு சின்ன வச்சு கேட்டு எடுத்து அப்படியே காசு மட்டும் கொடுத்துட்டு போயிருங்க அப்படிங்கிறாரா? அதுல பொடி போட்டுட்டாங்கண்ணா. இது என்ன டெல்லி அப்பளமானே? ஆமா டெல்லி அப்பளம். இதுக்கு பேரு ஏன்னா டெல்லி அப்பளம் வந்தது? இதுக்கு வந்து டெல்லியில செஞ்சதுக்கு, டெல்லியில வந்து இந்த மாதிரி பார்த்து தயாரிச்சிருக்காங்க. டெல்லியில தயாரிக்கல, அப்புறம் தமிழ்ல தான் கண்டுபிடிச்சாங்க. தமிழ்ல தான் கண்டுபிடிச்சாங்க. எங்க தமிழ்நாட்டுல எங்க? திருநெல்வேலி ஸ்டைல்ல வந்து இது பண்ணாங்க. அப்படியானே? நான் பரவாயில்ல, நல்ல ஒரு தகவல். அங்க பாத்தியா வந்து என்ன பேரு சரி அப்பளம்னு வச்சா ஐயோ போச்சு. எப்படியோ பாய் கிட்ட பேசிட்டு நைஸா பேசி ஒரு அப்பளத்தையும் நான் ஃப்ரீயா வாங்கிட்டேன். ஆனா ஜெயின் வீல் விட்டாச்சு.
அதான் கேட்டு பார்க்கணும் என்ன போய் கேட்டு பார்க்கலாம். அதுல எனக்கு கேள்வி அதுல எனக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னா காசு மிச்சம். கேமராவோட போனாதான் தருவாங்க. சரி வா வா டெல்லி அப்பளத்தோட போய் நாங்க இது ரவுண்ட் ஹோஸ்ட்ல கேட்க போறோம். வாங்க அண்ணே கேளு. வா ப்ரோ வாங்க ப்ரோ ஆஃப் பண்ணிட்டாங்க பாத்து பொறுமை. என்னங்க இறங்கிட்டாங்க. க்ளோஸ் பையா உன் பவரா பவர் ஆகுது மைண்ட் ஆகுது. இல்ல சாப்பிடுங்க. இல்ல மூஞ்சி கைஸ் கண்டிப்பா நீங்க வந்து உங்க ஃபேமிலியோட வந்து ஒரு டைம் என்ஜாய் பண்ணி பாருங்க. எதுக்கானா எவ்வளோ டைம் வந்திருக்கேன், ஒரு டைம் கூட டெல்லி அப்போ வாங்கி சாப்பிட்டதில்ல, ட்ரிங்க் விட்டதில்ல, மேலே போய் பார்த்ததில்ல. பட் இன்னைக்கு உங்களுக்காக எல்லாமே என்ஜாய் பண்ணி பார்க்கணும். எல்லாமே ஊசில கொடுத்தாங்க. இல்ல அவங்க வந்து பிரியப்பட்டு நமக்காக நான் வீடியோ பார்த்து அவங்களே வந்து உள்ள வாங்க எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஓகேன்னு போனோம். பட் போன பிறகு தான் சொல்லி அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கு அந்த அண்ணன் வண்டி ஓட்டினாங்க பாத்தீங்களா மேல டிஜே, அவர் ஓட்டதை பார்த்து நானே மிரண்டு போய் கையில இருக்க காசு எடுத்து கையில கொடுத்து வந்துட்டேன். டிக்கெட் கார்டு கொடுக்கல அவர்கிட்ட, ஆனால் வச்சுக்கேன் அப்படின்னு கொடுத்துட்டு வந்தேன். அப்பளம் வந்து சாப்பிட்டான்னு ஆசைப்பட்டேன். பட் அவர் எங்களை பார்த்து அவரே என்ன தம்பி சாப்பிடுங்கன்னு கொடுத்தாரு. எல்லா பக்கமும் நல்லவங்களா இருக்காங்க. வாழ்வையும் பயிலுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்க மீட் பண்ணுவோம். தமிழ் பசங்க பேஜை ஒன்று ஃபாலோ பண்ணி விட்டுருங்க. இவர் வந்து ப்ராப்பராக நான் தினேஷ் கதா பாய். ஆனால் இவ்வளோ நல்லவங்க இருந்தாங்க, இங்கே மட்டும் நல்லவங்களே இல்லை போல ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்க. லேட்டாக வந்துட்டாங்க. The next day. மீண்டும் சந்திப்போம்.